Hi, I am Chef Preetha. நீங்க பார்க்கிறது IFN தமிழ். இனிப்பு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ஸ்வீட்னு சொன்னா பாதாம் ஹல்வா எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுவா. இன்னைக்கு அது எப்படி பண்ணனும்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சர்க்கரை இருக்குல்ல அதை வந்து தண்ணியோட இங்க mix பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் பாதாமுக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 3/4 கப் வரையும் எடுத்துக்கலாம் இல்ல 1 கப் வரையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதோட கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். ஒரு 1/4 கப் 1 கப் சர்க்கரை எடுத்துட்டேன்னா 1/4 கப் தண்ணி போறோம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து கரையும். இப்போ இது லோ ஃப்ளேம்ல வந்து கரையற வரையும் நம்ம பாதாம் வந்து அரைச்சிக்கலாம். இது பார்த்தேன்னா இந்த மாதிரி தோலியை வந்து நான் உரிச்சிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இந்த பாதாமை வந்து ஊற வச்சேன்னா இதோட தோலி வந்து இந்த மாதிரி வெளியில வந்துரும். இந்த மாதிரி இதோட தோலியை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ சர்க்கரை வந்து கரையற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நீங்க என்ன பண்றீங்க இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து அரைக்க போறேன். அரைக்கிறது நான் இதில் பால் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். இப்போ சுமார் 1 கப் நீங்கள் இதை எடுத்துட்டேன்னா அதே அளவுக்கு நீங்கள் இல்லை அதோட கொஞ்சம் கம்மி நீங்கள் பால் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இப்போ சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக இப்போது சேர்த்துண்டு இதை அரைக்க போகிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நான் அரைக்கிறேன். அண்ட் நைஸான பேஸ்ட் நான் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் வந்து இது ஸ்மூத்தாக இருக்காது. இது அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தேன்னா இது இந்த மாதிரி நரன்னு அரைக்கணும். இது வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து நம்ம திருப்பி ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல இந்த விழுது அதை ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு ஃப்ளேமை வந்து லோவில் வைங்கோ. நீங்கள் பேஸ்ட் பார்த்தீங்களா இதில் வந்து கொஞ்சம் பாதாம் பீசஸ் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது வந்து சாப்பிட்றது நல்ல ஒரு டேஸ்ட்டு. இதை வந்து நல்லா கலக்கணும். அண்ட் உங்கள் இந்த பாதாமோட பேஸ்ட் இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரும். அது வரையும் நம்ம இதை குக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆயிண்டே வருது. இது கெட்டி ஆறுறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நெய் விட்டுண்டே வருவோம். நான் எல்லா நெய்யும் ஒரே டைமில் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திருப்பி இந்த மாதிரி கலரிண்டே வரணும். என்ன ஆகும்னா நெய் வந்து நல்லா அந்த பாதாம் ஹல்வா வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடுறோம். நல்லா அதில் குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய்யெலாம் இது வந்து அப்சர்வ் பண்ணிடுது. திருப்பி இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் வரையும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி இந்த மாதிரி கலரிண்டே வரலாம். இப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லு சேர்ந்துட்டு வரணும். அது வரையும் நம்ம கலரிண்டே இருக்கணும், விடாத கலரணும். அண்ட் இது ஆற இன்னும் கெட்டி ஆகிண்டே வரும். அதனால் இந்த மாதிரி இப்போ பார்த்தேன்னா இங்கெல்லாம் நெய் விடுற மாதிரி இருக்கும். இந்த மிக்ஸ்சர் வருவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குங்குமப்பூ இருக்குல்ல அது வந்து இதில் ஆட் பண்ணலாம். இதை போட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆயாச்சு. நான் வந்து ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 விஷயம் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அண்ட் கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நெசுக்கி போடணும். நிறைய போட வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு இது ஒரு தடவை கலரினா சுவையான பாதாம் ஹல்வா தயார். பார்த்தீங்களா பாதாம் ஹல்வா பண்ணுறது ரொம்ப சிம்பிள். என்ன கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், கலரிண்டே இருக்கணும், பதம் வந்து கரெக்டாக வரணும். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் நிச்சயமாக பார்த்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்துருக்கேன். ரெசிபியை வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணோம். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும் எங்கள் IFN தமிழ். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.